யோகாம்பால் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தை அமாவாசைக்கான எலாபரேட் சமையல் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த வருஷம் 9ஆம் தேதி, அதாவது 2024 வருஷத்தில் நான் சொல்கிறேன், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமைக்கு அன்றைக்கி தை அமாவாசை வருது. ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஜென்ரலாகவே ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை இது எல்லாருமே நம்ம வர்ஷிப் பண்ணக்கூடிய தினம். அதாவது பித்ருக்களுக்கு இதில் மெயினாக பண்ணுவோம். அதில் இந்த 3 அமாவாசை தான் மித்த அமாவாசை இல்லாமல் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுவாள். இதில் இந்த 3 அமாவாசை எல்லாருமே எடுத்து பண்ணுறது. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான இதெல்லாம் சுவாமிக்கு, அதாவது பித்ருக்களுக்கு நைவேத்தியம் காக்காக்கு வச்சுட்டு சுவாமி நைவேத்தியம் பண்ணி காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளே சாப்பிடணும் அந்த மாதிரி. ஸோ அதோடு இல்லாத நான் இன்றைக்கி என்ன எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்தேன்னா, தை வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. ரொம்ப நார்மலான சாதமாக இருக்க வேண்டாம், பாயசம் அப்படிலாம் இல்லாத குடான்னம் அப்படின்றது. ஜென்ரலாக சக்கரை பொங்கலை தானே குடான்னம்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்லை, இதை நான் நேரடியாக ஒருத்தர் கோவில், அம்பாள் கோவிலில் பண்ணுறவாக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுறேன். குடான்னம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த குடான்னம்மை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமமே குடான்ன பிரீத்தமான சாதா, அவளுக்கு ஒரு நாமம் அப்படியே இருக்குது. ஸோ இந்த குடான்னத்தை நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். தைவள்ளிக்கிழமையில் அமாவாசை வருதுனால. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெனுவாக தான் இருக்கும். நாம் பண்ணுறதுல ஒரு 7-8 ஐட்டம் இருக்கும். உங்களால் எது முடியுமோ, எது தேவையோ, என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த குடானம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, நம்மளோட இதில் நிறையா வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். பாயசம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பால் விட்ட கேசரிலாம் கூட இருக்குது. எது வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீரக சம்பா அரிசின்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 4லேருந்து 5 கப்பு தண்ணி விட்டு வேக வைக்க சொல்லியிருக்கா. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி விட்டுருவேன். இதில் வேறு எதுவுமே போட வேண்டாம். அப்படியே இதை நல்லா குழச்சலாக வேகட்டும். மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் கிட்ட மீடியம் ஹையில் வச்சு வாங்கிடலாம். இதுக்கப்புறமா இதுக்கு ஆனால் இதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னால் எனக்கு அவ்வளோ முடியாது. நான் 3 கப்பு போடுறேன். எனக்கு தெரிஞ்சு 2 போகிறோம். எங்களுக்கெல்லாம் நார்மலான இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள்லாம் பண்ணுறச்சே 3 போட்டு பண்ணிக்கோங்க, ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கோசரம் நான் 3 போட்டு பண்ணுறேன். என்ன ஆற்றுல விட்டேன்னா நான் அம்பாளுக்கு பண்ணுறச்சே 2 கப்பு தான் போடு. ஏன்னா நமக்கு சுகர் இருக்கிற மாதிரி அவளுக்கும் நமக்கு படிச்சிடக்கூடாது இல்லையா? ரொம்ப ஸ்வீட்டாக கொடுத்து அதுக்கப்புறமா எதுக்கிட்டு இவ்வளோ ஸ்வீட்டாக கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டானா என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஸோ இருந்தாலும் அவள் சொன்னது 1 கப்புக்கு 4 கப்பு சொன்னான். ஸோ நம்ம அட்லீஸ்ட் 1 கப்புக்கு 3 கப்பு போடலான்ற மாதிரி 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை நல்லா கரையை விட்டுட்டு எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன் நான். ஸோ குடான்னத்துக்கான இந்த சீரக சம்பா சாதம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஜோராக ரெடி ஆகிடுது. இது நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா இது மாதிரி 1:4 இல்லை 5 தண்ணி வச்சு ஒரு 5-6 விசில் வாங்கினேன்னா தான் இந்த மாதிரி மசிஞ்சு ஆகும். இந்த கப்பால் 1 கப் அரிசி தான் அது. 1 2 3 இருக்க வேண்டாம், சின்ன கட்டி போட்டு நான் அதே கப்பால் 1 கப் தண்ணி விட்டு கரைய விடலாம். ஆக்சுவலி
ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷில் வந்து ஒரு இது பண்ணியிருக்கா. என்னென்னு கேட்டீங்கன்னா இன் அண்ட் அரௌண்ட் அடையார், ஆரைப்புறம், அப்புறமா அபிராமபுரம், பெசன் நகர், இந்திரா நகர், திருவான்மியூர், சாஸ்திரி நகர், இந்த ஏரியாவில் இருக்கிறவாள்லாம் ஃபஸ்ட்டு இந்த சைடெல்லாம் தான் எடுத்திருக்கா. ஒரு ஏரியாவுக்கும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப் டு திருவான்மியூர்லேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் அபிராமபுரம் வரைக்கும் அவள் கொடுக்க போகிறா. அதாவது யாரெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நாங்கள் யோகாம்பாலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட அட்ரஸையும் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு இந்த 3 ஆயிலோட சாம்பிளும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் மாதிரி ஃப்ரீயாக கொண்டு வந்து உங்கள் ஆற்றுலேயே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஹோப் நீங்கள் இதை எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தா தான் இது எப்படி இருக்குன்றது தெரியும், எல்லாருக்கும் அது ரீச் ஆகணுன்றதுனால அவள் இந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரியாக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அடுத்தடுத்து ஒரு ஏரியாக்காக கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் யோகாம்பாலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டு உங்கள் அட்ரஸையும் போட்டு அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு உங்கள் வீட்லேயே கொண்டு வந்து கொடுத்துருவா அந்த சாம்பிள் ஆயில் எல்லாம். கோக்னட் ஆயில், அப்புறம் வந்து நல்லெண்ணெய் அண்ட் கடலெண்ணெய், 3மே ஒரு 100 ml உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பர் மாதிரி வரும். எல்லோரும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நிச்சயமாக ரொம்ப நல்லாவே இருக்கும், அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி எண்ட் ஆஃப் த வீடியோவில் திருப்பி இதை பற்றி சொல்கிறேன் நான். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டோம். இதில் இதை டைரெக்டாக ஆட் பண்ணலாம். நல்லா வடிகட்டியாச்சு, இல்லை ஒன்றும் குப்பை இப்பெல்லாம் இல்லாமல் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த வெல்லத்தோடு சேர்ந்து இந்த சாதம் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கண்டிப்பாக கெட்டியாகும். எவ்வளோ மசிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி மசிஞ்சிருக்கணுன்னா இந்த 4 பங்கு தண்ணி விடணும், 6 விசில் ஈஸியாக விடணும். இல்லைன்னா வெல்லம் விட்டதும் நம்ம அப்படியே முழிச்சுடுறோம். நல்லா கரைச்சிட்டு இது கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸாக நல்லா கொதித்து வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா கெட்டியாக எடுத்து தெரியும் உங்களுக்கு. இது பார்த்தாலே இந்த ஸ்டேஜில் இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். சொன்னது இதுதான், ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுவோம், அதுக்கு 1க்கு 4 பங்கு நாங்கள் வெல்லம் எடுத்துப்போம் அப்படின்னா நம்ம 1க்கு 4 எடுத்துக்கல, 3 தான் எடுத்துருந்தோம். ஸோ உங்களுக்கு பரவாயில்லைன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா தைவள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நல்ல இனிக்க அவளுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி இனிமையான நிகழ்வுகளை நம்மளோட வாழ்க்கையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். ஸோ இது ரெடியாக எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். இதில் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட கவுகி விடலாம். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன், ரொம்பலாம் இருக்குது நெய் விடலை. முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் அவள் அது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா. மேலே நீங்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதே மேலே கொஞ்சம் அபிகாரம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் இலையில் போட்டுக்கிறதே இது மேலே நெய் விட்டு உருக்கி விட்டு எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த குடான்னம் எப்படி தான் பண்ணுறதுன்னு நான் கற்றுண்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எனக்கு சரியாக வரணும், எனக்கே சரியாக வராமல் நான் வந்து 2 கட்டானா பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வராத போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு தான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ முந்திரி பருப்பு வறுத்துட்டோம், இதை இதில் சேர்க்கலாம். ஜோரான குடான பிரீத்தமான செய்க்கு ரெடியாக எடுத்து, குடம்னா வெல்லம், ஸோ வெல்லம் சேர்த்த அன்னம் குடான்னம் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சக்கரை பொங்கல் பண்ணேன்னா சக்கரை பொங்கலில் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் சக்கரை போடுவேன். சக்கரை பொங்கல் அதனால் சக்கரை இருக்கட்டும் அப்படிமே. இது வெறும் வெல்லம் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கோம். குடான்னம் ரெடி ஆகிடுது. அடுத்தடுத்து எல்லா ஐட்டமும் பார்க்கலாம். குடான்னத்துக்கு அடுத்தாப்பில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பைனாப்பிள் பச்சடி. இது பைனாப்பிள் பச்சடி நீங்கள் தயிர் பச்சடியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் பருப்பு சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த பைனாப்பிள் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இது வந்து நல்லா ஒரு ஒரு 1/2 கிலோ பைனாப்பிள் வாங்கி அந்த நடு போர்ஷன்லாம் கட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டமாக கட் பண்ணியிருக்கேன். இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு அரவை இருக்குது, அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வேகட்டும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, காரப்பொடி வேறு போட்டிருக்கோம். ஒரு சின்ன பிட்டு பச்சை மிளகா போடுறேன். இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துடனா அதுக்குள்ளே இது வெந்துடும், பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆகிட்டு நல்லா பைனாப்பிளும் வெந்திருக்கு. இந்த இதில் நம்ம அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, இந்த தேங்காய், சீரகம், கடுகு, ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகா போட்டிருந்தேன், இதை இதில் போடுறேன். தேங்காய் வந்து நிச்சயமாக ஒரு சின்ன மூடியில், அதாவது சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி வேணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மிக்சியில் ஜஸ்ட் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு இது நல்லா ஜோராக 2 நிமிஷம் வதக்கினேன்னா போகிறோம். இதுக்கப்புறமா இதில் புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் விடணும். அது நல்லா சிலிப்பி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுப்பை சின்னதாக்கிண்டு இந்த தயிர் இதில் ஆட் பண்ணுறேன். கெட்டியாக இருக்கு பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு. அடுப்பை அணைச்சிடலாம். ஜஸ்ட்டு கொதி வந்துடக்கூடாது. ஸோ அடுப்பை அணைச்சிட்டேன். இதை இறக்கி வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடது விடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா. இதை வந்து நீங்கள் பைனாப்பிள் தயிர் பச்சடி சொல்லிக்கலாம், ஆர் பைனாப்பிள் புளிச்சேரி சொல்லிக்கலாம். எப்படி வேணும், பருப்பு சாத்துக்கெலாம் கூட தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை அணைச்சிடுறேன். இதில் தாளித்து கொட்டிடலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோன்னா ஜோரான பைனாப்பிள் பச்சடி ரெடி. ஓகே, அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். இது வந்து மாங்காய், ஒரு 1/2 மாங்காவை எடுத்து பச்சடி பண்ணுறேன், அவ்வளோதான். இதுவே ஒரு 2-3 பேருக்கு சரியாக இருக்கும். இந்த 1/2 மாங்காய்க்கு வெல்லத்தை பொடி பண்ணினது இருக்குது, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்டே போடுறேன். மாங்காய் வந்து ஜஸ்ட்டு மஞ்சப்பொடி மட்டும் போட்டு நல்லா வேக விட்டு வச்சுருந்தேன், வேறு ஒன்றுமே போடலை. ஸோ இப்போ வெல்லத்தோடு கொஞ்சம் நாழி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தாளித்து கொட்டினோன்னா ஸ்வீட் பச்சடியும் ரெடி. மாங்காய் பச்சடி 2 நிமிஷம் கொதிக்கட்டும். எதுக்கு 1/2 மாங்காயில் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இன்னொரு 1/2 மாங்காய் வந்து அவியலில் போட்டுருக்கேன். ஸோ தாப்பில் என்ன பண்ண போகிறேன்னு நானே சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வாழைக்காய் கறி, நான் டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காயில் எல்லாம் பண்ணி போட்டிருக்கேன். வாழைக்காய் பொடி மாஸ் இருக்குது, வாழைக்காய் கல்யாண கறி எப்படி பொடி பண்ணி போட்டு பண்ணுற அந்த கறி பண்ணியிருக்கேன். வாழைக்காய் அப்படியே வேக வச்சு சாம்பார் பொடி போட்டு தேங்காய் போட்டு இது பண்ணுறது பண்ணியிருக்கேன். வாழைக்காய் டீப் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். வாழைக்காயில் கூட்டு பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வாழைக்காயும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது தான். ஜஸ்ட்டு வாழைக்காய் 2 வாழைக்காய் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி விட்டு ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு வேக விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த வாழைக்காய் கறி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சா தான் பச்சை வாசனை போகும் வெல்லத்தில் இருக்கிறது. டோட்டலாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது கொதிக்க விடுங்கோ. முதல்ல மாங்காய் வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்ல அந்த கிளிமூக்கு மாங்காய்னா சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்து போய்டும். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷம் இது பண்ணேன்னா டோட்டலாக 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சு போய்டும். அதே மாதிரி கருவேப்பிலை போடுறேன். மாங்காய் பச்சடி நிறைய தடவை பண்ணியிருக்கோம், இன்னும் புதுசு ஒன்றும் இல்லை. இது இதை இறக்கி வச்சுக்கிறேன். ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நார்மல் எண்ணெய் தான், கடலெண்ணெய் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடுது. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். 2 மிளகா வத்தல் போடுறேன். ஸோ ரெடி ஆகிடுத்து. கடுகு மிளகா வத்தல் தாளிச்சது
நம்ம பண்ண ஹாஃப் மாங்காய்க்கு இவ்வளோதான் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ வாழைக்காய் பத்தேல்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வேக விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் காய் நல்லா வரும். அதுக்கு தான் இதுக்கு வந்து ஒரு பொடி பண்ணிக்க போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொடி. ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு விடுறேன். இந்த பொரிச்ச குழம்புக்கு நம்ம வறுத்துப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது வறுத்துட்டு இதோட நல்லா தேங்காயும் வச்சு நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது. நல்லா ஜஸ்ட் அப்படியே பொடி பண்ணிவிட்டு இந்த காயில் போட்டோன்னா ரொம்ப ஜோராக ரெடி ஆகிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மிளகு வாசனையோட மிளகு காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துட்டு மிக்சியில் எடுத்துக்கலாம். இதை 2 வாழைக்காய்க்கு இந்த அளவு போகும். நல்லா ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மிளகா வத்தல் போகும் கண்டிப்பாக. நான் பண்ணியிருக்கிறது 2 வாழைக்காய் தான், அதுக்கு இது போகும். ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம். அப்படியே பொடி பண்ணி வந்துட்டு காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் விடுறேன். இந்த வாழைக்காய் கறிக்கு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன், கருவேப்பிலை போடுறேன், பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். வேக வச்ச வாழைக்காயை இதில் ஆட் பண்ணலாம். இந்த உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகா வத்தல், சீரகம் இது போட்டு தேங்காய் வச்சு பொடி பண்ணினோம் இல்லையா, இந்த பொடியை இந்த காயில் ஆட் பண்ணலாம். இது வாழைக்காயை ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கிறவாளுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதில் நம்ம பண்ணி போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ரொம்பவே வாய்க்கு மனமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஒரு கறி தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் வந்து ஆற்றுல வந்து பைத்தங்காய் காய் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இலையில் பரிமாறிடுவேன். பைத்தங்காய் எப்படி பண்ணுறதுன்னு அதை காராவணிக்காய் சொல்லுவா, சில பேர் சவுளி சொல்லுவேன். எப்படி வேணால் அதை இது பண்ணிக்கோங்க. அந்த பைத்தங்காய் ஜஸ்ட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக விட்டு கொட்டிட்டு அதை நான் வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் தாளித்து கொட்டி காயை போட்டு நல்லா வதக்கிட்டு மேலே தேங்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான காரிகா தான் அது. ஸோ அது நம்ம இலையில் இருக்கிறச்சே அதோட ரெசிபி வரலேன்னு நினச்சிக்காதீங்க. அதை நான் வாயால் சொல்லிட்டேன். ஸோ நிறையா பண்ணிகிட்டே இருந்தால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா உங்களுக்கும். ஸோ இந்த வாழைக்காய் இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. கொஞ்சம் அடுப்பு பெருசாக இருக்கட்டும், ஆனால் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுது ஆல்மோஸ்ட். இது நான் வதக்கினதை நான் எடுத்து வச்சு விட்றேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இது அவியலுக்கு இல்லை, ஆல்ரெடி நான் ஒரு 3/4 பாகம் வேக வச்சுட்டேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை பூசணிக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் போட்டிருக்கேன், புடலங்காய் போட்டிருக்கேன், வாழைக்காய் போட்டிருக்கேன், மாங்காய் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் கரிகாய் இதில் போட்டிருக்கேன். 2 கேரட் எடுத்துட்டேன், ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்துட்டேன், அப்புறம் கொத்தவரங்காய் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்துட்டேன், பூசணிக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டேன், வெள்ளை பூசணிக்காய். அது தவிர வேறு என்ன போட்டிருக்கேன், மாங்காய் வந்து நான் ஒரு 1/2 தானே உங்களுக்கு ஸ்வீட் பச்சடிக்கு எடுத்துட்டுருக்கேன். இந்த அதர் 1/2 நான் இந்த இதில் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு அரவை கொடுக்கணும். இந்த குடான்னத்துக்கு அதே மாதிரி நான் வந்து இன்னும் உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். இதில் ஒரு சின்ன பிஞ்ச் பச்சை கற்பூரம் போட்டு எடுத்து வைக்கணும். ஸோ இந்த பச்சை கற்பூரத்தையும் இப்போ ஆட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன பிஞ்ச் பச்சை கற்பூரம் இந்த இதில் பொடி பண்ணி போட்டுருணும். அவியலுக்கு கரிகாலாம் வெந்துருக்கு. நம்ம இதுக்கு எல்லாருக்கும் அவியெல்லாம் தெரிஞ்சது தான், ஒன்றும் புதுசாக இல்லை. ஸோ நான் ஒரு அரை மூடிக்கிட்ட தேங்காய் எடுத்துக்கிறேன். இதுக்கு 2 பச்சை மிளகா போடுறேன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம். இது அப்படியே கெட்டியாக கொஞ்சமாக தண்ணியுமே விட்டுடுறேன். உங்களுக்கு பார்த்தேன்னா தெரியும். இவ்வளோ விட்டேன்னா போகிறோம். இது ரொம்ப அப்படியே வெண்ணெய் மாதிரி அரைக்காதீங்கோ,
கொஞ்சம் தரத்தராவாக இருக்கட்டும், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது நல்ல கெட்டியாக கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப இதை வெண்ணெய் மாதிரி அரைக்காதீங்க. இது கொஞ்சம் குறன்னு அரைச்சா தான் இது நல்லாயிருக்கும் அவியலுக்கு. அவியல் நிச்சயமாக எத்தனை வயசில் இருக்கிறவாள்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இதில் ஒன்றும் பெரிய கம்ப விசித்திரம் கிடையாது. ஜஸ்ட் மிக்சியை அலம்பி தண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி கறிகாய்க்கெல்லாம் நான் தேவையான உப்பை போட்டு நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன். முன்னாடி வேக வச்சுட்டு நிறைய பேர் பண்ணுவேன். புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கோசரம் சொல்கிறேன் நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை, வேறு ஒன்றும் இல்லை. எல்லா கறிகாயும் ஒரே மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்போ ஈவனாக வேகும், அவ்வளோதான். அதே மாதிரி நான் இது புளிக்காத கெட்டி தயிரை ஜஸ்ட்டு ஒரே ஒரு கரண்டி விடுறேன் நான். ஏன்னா ரொம்ப புளிச்சதுனாலும் நல்லா இருக்காது அவியல். அதே சமயம் லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இதில் வந்து பச்சையாக அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் விடணும். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருங்கோ, பச்சையாக விடுங்க. இது எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து சம்டைம்ஸ் கடுகு தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சிக்கலாம். சில சமயம் கடுகு நம்ம தாளிக்கவே வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அப்படியே வச்சுக்கலாம். உங்கள் சௌகரியம் போல் கடுகு தாளிச்சிக்கிறேன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டிக்கோங்க. இல்லை பச்சையாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு மறு 2 நிமிஷம் கொதி வாங்கிட்டு அணைச்சிடலாம். இது ரெடி ஆகிடுத்து. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார். பூசணிக்காயும் கொண்டக்கடலையும் போட்டு வீட்டில் கொண்டக்கடலையை முன்னாடியே வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசிஞ்சு வேகிறதா வேக வச்சுருங்கோ. நான் இன்றைக்கி பண்ணுற அளவு சாம்பார் வந்து கண்டிப்பாக ஒரு 5 பேர் 6 பேர் கிட்ட சாப்பிட்லாம். உங்களுக்கு அதை விட கம்மியாக எடுத்துக்கணுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை வந்து 50 கிராம். இது வந்து ஒரு வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ. பெருங்காய கட்டி 2 போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். உப்பு 4 எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்ச நாழி கொதித்து வேகட்டும். இதில் வந்து பிட்லைக்கும் சாம்பாருக்கும் அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். பிட்லைக்கு வந்து நீங்கள் ரெகுலராக சாம்பாருக்கு எடுத்துக்கிற அளவுக்கு புளி எடுத்துக்காதீங்க. புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த அளவு சாம்பாருக்கு ஜென்ரலாக நம்ம எடுக்கிறோன்னா ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸ், பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் எடுத்துப்போம். அதுவே நம்ம பிட்லைக்கினா ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க போகிறோம். அவ்வளோதான். அந்த சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸ் புளியை நான் அதை வெந்நீரில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்ச நாளைக்கு கொதித்து கெட்டியாகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வறுத்தரைச்சிக்க வேண்டியது இருக்குது. அந்த வறுத்தரைக்கிறது பார்க்கலாம். 2 3 4 டீஸ்பூன் போகிறோம். தனியா 1 2 டீஸ்பூன் போகிறோம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு 5 மிளகா வத்தல் போடுறேன். சொட்டு எண்ணெய். யூஸ்வலி பார்த்தேன்னா தனியா ஜாஸ்தி இருக்கும், கடலைப்பருப்பு கம்மியாக இருக்கும். வேறு வெந்தயம்லாம் வைப்போம் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு. பிட்லைக்கு வந்து வெந்தயம் வாசனை, அதாவது வெந்தயத்தை வந்து பருப்போடையே போட்டு வேக வச்சுருங்க. நான் பருப்போடையே போட்டு நல்லா குழச்சலாக வேக வச்சு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பருப்பை நம்ம ஒரு ஜென்ரலாகவே நீங்கள் வெந்தயம் போட்டு பருப்பை வேக வச்சதுனாலே அது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. ஸோ இந்த சாம்பாருக்கு பருப்போட பிட்லைக்கு நான் பருப்போடையே வெந்தயம் நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டு வேக வச்சுட்டேன். இது பார்த்தேன்னா நல்லா ஜோராக செவந்துடுத்து. இதில் ஒரு 6 கருவேப்பிலையும் போடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். மிக்சியில் எடுத்துக்கிறேன். தேங்காய் அப்படியே பச்சையாக தான் வைக்கணும், வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வச்சுருங்க. இது நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் நல்லா கொதிச்சுருக்கு. இந்த பூசணிக்காய் நல்லா வெந்துடணும். அப்புறமா இந்த புளி ஜலத்தை விடலாம். இது சொன்ன மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தான் இது. இதை கரைச்சி வச்சுருக்கேன், இதில் விடுறேன். இதெல்லாம் தெரியும்.
இதான் அளவு. இந்த பச்சை புளி வாசனை போகிறதுக்கோசரம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும் நல்லா எல்லாமே சேர்ந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இது ஆப்ஷனல், வேண்டான்றவா போட வேண்டாம். ஏன்னா இது பிட்லைக்கெல்லாம் இது போட்டேன்னா நல்லாயிருக்கும். புளிஜலம் பச்சை வாசனை போகிறதுக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்கோ. அடுத்தது நம்ம பண்ண போகிறது வந்து கொத்தமல்லி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வேணுங்கிறது மிக்சியில் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 2 பச்சை மிளகா போடுறேன் அடியில். ஜஸ்ட் 2 ஸ்பூன் தேங்காய், கொத்தமல்லி நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல், நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி. இது தண்டெல்லாமும் இருக்கட்டும், அதோடையே சேர்த்து போட்டு நல்லா அரைச்சிடலாம். இதில் தண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் புளி இப்போ ஆட் பண்ணல. மேலே வந்து சாதம் கலக்கிறதே எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்க போகிறேன். எங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேண்டாங்கிறவா இதுலேயே புளியை வச்சு அரைச்சிடுங்க. ஸோ ஏன்னா கொஞ்சம் கடுப்பு இருக்கும். ஸோ இதுலேயே புளி வச்சு அரைக்கிறேன்னா அரைச்சிக்கோங்க. நான் வந்து மேலே எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இது பண்ண போகிறேன். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அரைச்ச விழுதெல்லாமும் நம்ம இந்த சாம்பாரில் சேர்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தேன்னா இதுக்கு ஜென்ரலான சாம்பாருக்கு நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இதுக்கு பருப்பெல்லாம் கூட தேவையே கிடையாது. நம்ம ஜென்ரலாக வந்து நல்ல ஒரு 4 கரண்டி 5 கரண்டி பருப்பு போடுவோம் பற்றியெல்லாம், அவ்வளோலாம் இதுக்கு தேவையே இருக்காது. பிட்டில் அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். இது நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அது ஜென்ரலாக வெள்ளிக்கிழமையில் வந்து பாருக்காய் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிவிட்டு நான் பாருக்காய் பிட்டில் எடுக்கலை. பூஷ்ணிக்காய், அதனால தான் பூஷ்ணிக்காய் பிட்டில் எடுத்துட்டேன். ஸோ வேக வச்ச பருப்பு உங்களுக்கே தெரியும். இதில் இது பாருங்க ஒரு ப்ரௌனாக இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வெந்தயம். இதோடு சேர்த்து போட்டே நான் வேக வச்சுட்டேன். தெரியுறதா இதில்? ஸோ அது மாதிரி பண்ணிட்டேன்னா யாரும் எடுத்து வைக்க மாட்டா. நன்னாவும் இருக்கும், மணமாக இருக்கும் சாம்பார். அப்படியே இது அப்படியே பருப்பு 2 கரண்டி போட்டிருக்கேன். எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். பாருங்க பேலன்ஸ் பருப்பு இருக்குது. இந்த கொண்டைக்கடலை பூஷ்ணிக்காய் தவிர வேறு ஏதாவது போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எல்லா கறியும் அவரைக்காய் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். ஆர் நீங்கள் பரங்கிக்காயும் பூஷ்ணிக்காயும் மட்டும் போட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் சௌகரியம் தான் அதோட இது. உங்களுக்கு என்ன காய் கிடைக்குமோ அதை போட்டு பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பார் நல்லா பருப்போட மசாலாவோட புளியோட எல்லாம் நல்லா கொதிச்சாச்சு. பிட்டில் ரெடி ஆகிடுத்து. பூஷ்ணிக்காய் பிட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது ரெடி ஆகிடுத்து. அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு கொத்தமல்லி போடுறேன். கல் சட்டியை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சதுக்கப்புறமாவும் எவ்வளோ நாள் இது கொதிச்சுட்டே இருக்குது தெரியுறதா உங்களுக்கு? அப்படியே அடுப்பில் இருக்கிற மாதிரியே கொதிக்கிறது பாருங்க. இதெல்லாம் தான் அந்த நாளத்து ஹாட் கேஸ். கடலெண்ணெய் விடுறேன். 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். 2 வரமிளகா சாம்பாரில் சேர்க்கலாம். ஜோரான பிட்லை ரெடி. பூஷ்ணிக்காய் பிட்லை ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 3 மிளகாத்தூள் போடுறேன். கடுகு 1/2 டீஸ்பூன். நான் இன்றைக்கி இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு போட போகிறேன். நிலக்கடலை போடும் அப்படின்னு நினைக்கிறோம். நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்துட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போடுங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன். ஸோ இது நல்லெண்ணெயில் பண்ணுங்க. கலந்த சாதம் எப்பயுமே நல்லெண்ணெயில் பண்ணுறதே தான் நல்லாயிருக்கும். இதில் இது சேர்க்குறேன். இது நல்லா கொஞ்சம் சுருளை வதங்கட்டும். அதுக்கப்புறம் சாதம் போட்டுட்டு மேலே வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சோன்னா ரெடி நமக்கு. இது கொஞ்சம் சுருளை வதங்கினதும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை வதக்கியாச்சு. இதில் சாதம் நல்லா ஒரு ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் ரைஸ் தான் தனியாக பண்ணினேன். இது 1க்கு 3ன்னு தண்ணி வச்சு பண்ணுங்கோ. உப்பு இது வரைக்கும் ஆட் பண்ணல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கையெல்லாமேண்டு உப்பு தொடலைன்னா எங்கள் அம்மா பார்த்தானா கத்துவா. அப்படி இப்படி 10ஓட நீ தொட்டு சாத்த பண்ணுவ அப்படின்ட்டு.
அதில் மரியாதை கையெலம்பிட்டு உப்பு எடுத்து 3/4 டீஸ்பூன் கிட்டக்க உப்பு போட்டிருக்கேன். அடுப்பை அணைச்சிடுறேன். எலுமிச்சம்பழம் ஒரு பழம் கிட்ட புழியிறேன். கலர்லாம் போடாதீங்க. நிறைய கொத்தமல்லி யூஸ் பண்ணினாலே நல்லா ஜோராக பச்சை கலரில் வரும். ஸோ ஜோரான கொத்தமல்லி சாதமும் ரெடி ஆகிடுது. ஏன்னா இந்த மாதிரி நாளில் ஒரு சித்ரானம் பண்ணி சுவாமிக்கு நிவேதம் பண்ணிவிட்டு காக்காக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் நம்மளோட இதில் நிறையா பண்ணி போட்டிருக்கேன். எள்ளு சாதம் எப்படி பண்ணணும், உளுந்தோரை பண்ணியிருக்கேன், நிறைய சாதம் இருக்குது. தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம் எல்லாமே இருக்குது. கொத்தமல்லி சாதமுமே முன்னாடி பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு விதத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எலாபரேட் மெனு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாராலையுமே என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்துருப்பேன். நீங்கள் நம்ம வந்து குடான்னம் பண்ணினோம், அதுக்கப்புறமா பைனாப்பிள் பச்சடி பண்ணினோம், மாங்காய் ஸ்வீட் பச்சடி, மாங்காய் வச்சு வெல்லம் போட்டு ஸ்வீட் பச்சடி பண்ணியிருக்கோம், வாழைக்காய் அந்த மிளகு வச்சு அரைச்சி போட்ட வாழைக்காய் கறி, அதுக்கப்புறமா வந்து அவியல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா வந்து பிட்டில் பண்ணினோம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி சாதம் பண்ணியிருக்கோம். வடை ஆல்ரெடி நான் தட்டிட்டேன். நிறைய வீடியோவில் வடை எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இலையில பரமாறிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். இது எல்லாம் நான் இதை தவிர ஆற்றுல என்ன ரசம் வைப்போமோ அது உங்கள் சௌகரியம். பருப்பு ரசமோ என்ன ரசம் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ரசமும் உங்களுடைய ஆப்ஷன், உங்களுடைய இது பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக எனக்கு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ்டில் இன் அண்ட் அரவுண்ட் அடையார், காந்தி நகர், கஸ்தூரிபாய் நகர், சாஸ்திரி நகர், இந்திரா நகர், திருவான்மியூர், அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் ஆரேபுரம், அபிராமபுரம் வரைக்கும் அவள் வந்து யாரெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் யோகாம்பாலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டு உங்களோட அட்ரெஸை கொடுத்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ சாம்பிள் இந்த 3 ஆயிலும் உங்களோட வீட்டிற்கு டோர் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. யாருக்கெல்லாம் தேவையோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.